தமிழ் மக்கள் தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே மக்களுடைய கோபம் ஓரளவிற்கு தணிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். மரித்தவர்கள் லட்சியத்திற்காக உயிர் தியாகம் செய்த அத்தனை லட்சிய புருஷர்களுடைய அந்த தியாகம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே எங்களுடைய மக்களுடைய எழுச்சியை, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டிலே இது தேவையான ஒரு விடயம். இது தனியாக இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு எல்லைக்குள் நிற்காது, தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை போராட்ட வடிவமாகவும் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை அபிவிருத்தி ரீதியாக அல்லது அவர்களுடைய வறுமையை போக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற, குறிப்பாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கின்ற, வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டி இருக்கிறோம். அந்த வகையிலே வெறும் கையொப்பம் என்று இருந்து விடாது. எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே இந்த கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே நான் சொன்னது போல இந்த பிரிந்து இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம், உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள். இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றாக அணிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வசனத்தை இனி நீங்கள் பேசக்கூடாது. எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் நிச்சயமாக நிலைநிறுத்துவோம். அவருடைய அந்த விடுதலையை நிச்சயமாக வென்று எடுக்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் முழுமையாக செயல்படுவோம் என்று எங்களுடைய மண்ணை மீட்பதற்காக, எனது இனத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அத்தனை வீரர்களுக்கும் அத்தனை பொதுமக்கள் சார்பாக இந்த விடயத்திலே நாங்கள் அவருடைய அந்த லட்சியத்தை கொண்டு செல்கின்ற அமைப்பாக இது செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.